இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிக்கன் 65 மசாலா ரெசிபி பார்க்க போகிறோம். நான் இப்போ என்ன பொருள்லாம் வச்சுருக்கேன்னு பார்க்கலாம். சிக்கன் எடுத்திருக்கேன், 450 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கனில் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் வந்து தயிர் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் வந்து அரிசி மாவு எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்திருக்கேன். இது வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து சிக்கன் 65 மசாலா. இது வந்து வீட்டிலே ரெடி பண்ணுது. இனி அடுத்த வர வீடியோவில் வந்து இது எப்படி பண்ணுறதுன்னு நான் காமிக்கிறேன். இது வந்து சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து லெமன் ஜூஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் தேவையான அளவு உப்பு. இப்போ வாங்க நம்ம எப்படி மேக்னேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நல்லா பெரிய அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து மேக்னேட் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு எல்லா ஐட்டமும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் என்னென்ன ஐட்டம்ங்கிறத ஆல்ரெடி சொல்லிட்டேன். லாஸ்ட்டாக வந்து கர்டு, தேவையான அளவு உப்பு. இது நல்லா வந்து மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நல்லா அதை கலந்து விட்டாச்சு. இப்போ லாஸ்ட்டாக வந்து நம்ம லைம் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். லைம் ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் வந்து நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் போட்டு நல்லா மேக்னேட் பண்ணி வச்சுருங்க. ஒரு 45 மினிட்ஸ்க்கு அப்படியே மேக்னேட் ஆகி இருந்தால் நல்லா ஜூஸியாக சிக்கன் 65 வந்து நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் அப்படியே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க, மூடி வச்சுருங்க. ஒரு 45 மினிட்ஸ் இது அப்படியே இருக்கட்டும். சிக்கன் போட்டு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம சால்ட்டு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி இதை அப்படியே வச்சிடலாம். ஒரு 45 மினிட்ஸ்க்கு இது அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது கறி பொரிக்கிறதுக்கு நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கறி மூழ்கி பொரியிற அளவுக்கு நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கறியை போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடாயிருச்சு. நம்ம ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கறியை போடலாம். கையில் தெரிச்சிடாமல் கவனமாக போடுங்க. இப்போ மேக்னேட் பண்ண கறியை ஒரு பீஸாக நம்ம வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். மேலே தெரிச்சிடாமல் கவனமாக ஆட் பண்ணிக்கோங்க. அடுப்பு நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன். சிம்லேயே வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் கறி நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து திருப்பி விடலாம். இப்போ பாருங்கள், நல்லா கறி வந்து ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம மெதுவாக வந்து திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டு இன்னொரு பக்கம் நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. உங்களுக்கு பார்த்தா தெரியும். இப்போ சுவையான சிக்கன் 65 ரெசிபி வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.